பல்பி டேமரின் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எக் புர்ஜி சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி தேவைக்கேற்ற எண்ணெய் பாத்திரத்தில் தடவுறதுக்கு, உப்பு தேவைக்கேற்ற, ஒரு சாண்ட்விச் பிரெட், சால்ட், 3 முட்டை, சின்னதாக வெட்டினா 1/2 இன்ச்சு இஞ்சி, சின்னதாக நறுக்குன்னா 2-3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சிறிய அளவு, சின்னதாக நறுக்குன வெங்காயம், 10 பூண்டு பல் சின்னதாக நறுக்கிறது, 3 முட்டையை உடச்சி அது நல்லா ஒரு துளி உப்பு போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 3 முட்டைங்கிறது இப்போ நான் இந்த ரெசிபிக்கு சொன்ன கணக்கு. உங்களுக்கு முட்டை நிறைய சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய முட்டை ஆட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம முட்டை 3 போட்டுட்டு வெங்காயத்தை நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கப்பு போல் ஒரு 3-4 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் முட்டை நிறைய ஆட் பண்ணுறதா இருந்தால் அதே நிறையா வந்துடும். அப்போ வெங்காயத்தை குறைச்சிக்கலாம், இல்லை வெங்காயமும் நிறையா வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வெங்காயம் தான் நம்ம அது பாடியாக பேசிக்காக வச்சுருக்கோம். நீங்கள் முட்டை நிறையா போட்டிங்கன்னா ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த புர்ஜி நிறையா வரும். ஸோ வெங்காயம் நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம், இல்லை அதே ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸு. இதில் நிறையா மசாலாலாம் இருக்காது, உப்பு மாத்திரம் இருக்கும். அந்த சொல்ல வறுக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. இப்போ ஒரு கடாயை நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 3-4 ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் எதை வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சூடானதுக்கப்புறம் ஓவனாக போட்டு நம்ம அதில் வறுக்க போகிறோம். ஸோ ஒரு 10 பல் பூண்டை நம்ம சின்ன நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 10 பல் பூண்டை அதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இது சொல்ல வதக்கணும். அந்த பூண்டு வெந்தவும் போகணும், அதோட பச்சை வாசனையும் போகணும், அதில் ஒரு டேஸ்ட்டும் வர ஆரம்பிக்கணும். எப்படின்னா அது வேக எண்ணெயில் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகும், அது டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு அதை நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும். அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணலாம், வெங்காயம் ஆட் பண்ணலாம், பச்சை மிளகா ஆட் பண்ணலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா சொல்ல வதக்கிட்டு பின்ன உப்பு ஆட் பண்ணிவிட்டு முட்டையும் கடைசி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் எண்ணெய் தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு எல்லாம் உதிரியாக நல்லா வர வரைக்கும் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஃபில்லிங்கு. ஸோ இது நம்ம ரெடி பண்ணிட்டோன்னாவே அது ஆறணுன்னா நம்ம ப்ரெட்டில் வச்சு போட வைக்க வேண்டியதான். ஸோ இந்த ஃபில்லிங் தான் டைம் எடுக்கும். இதை முடிச்சிட்டோன்னா 5-10 மினிட்ஸ் தான். இந்த டைம் முடிச்சிட்டோன்னா நம்ம ப்ரெட்டை ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம். அது ரெடிமேட் ப்ரெட் பேக்கெட்ஸ் தான். அதை எடுத்து வச்சுட்டு அது எப்படி அதை பக்குவப்படுத்திட்டு சுட்டு எடுத்தால் சாப்பாடு ரெடி, எல்லாம் சாப்பிட உட்காந்துடலாம். ஸோ இதை சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் ஸ்பெஷலாக சாப்பிட்டு அந்த டேயை ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு கெட் டுகெதருக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீலிங்க்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அம்மா இதை புதுசாக சமைச்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படி பண்ணலாம். இல்லை ஈவினிங்ஸில் ரொம்ப போர் அடிக்குதா, ஓகே எல்லாருக்கும் ஒரு புதுசாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலி சைஸ் ப்ரெட் ஒரு 40 ருபீஸ் இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம இதெல்லாம் வீட்டிலே இருக்கும், அதை அப்படியே ரெடி பண்ணி இன்னும் கொடுத்தோன்னாக்கா சம்திங் நியூ. சாஸும் எல்லா வீட்லேயும் இருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு பெருசாக டைம் எடுக்க போகிறதில்ல. பச்சை மிளகா, கொத்தமல்லி வச்சு டக்குன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம். எதிர்பார்க்காத ஒரு நாள் நம்ம எடுத்து பண்ணி கொடுத்தோன்னாக்கா ஃபேமிலி இஸ் வெரி ஹாப்பி. இந்த சாப்பிட புதுசாக எதாவது கிடச்சா எல்லாருமே சந்தோஷம்தான். அதுவும் டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். ஸோ குட். அதனால் ஒரு ப்ரௌனி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்ல நம்ம வதக்குறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் முட்டையும் ஆட் பண்ணி, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி, உப்பையும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்து எண்ணெயை விட்டு எப்போ சரியாக வருதோ எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுறது. இந்த ஃபில்லிங்கில் நம்ம நம்மளே இம்ப்ரவைஸ் பண்ணி இதில் நம்ம எக்கு போடுறோமா, இதுக்கு பதிலாக சிக்கன், வேக வச்ச சிக்கனை ஷ்ரெட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு வேணுங்கிற மசாலாஸ் கொஞ்சம் ட்வீக் பண்ணி பின்ன எக்ஸ்ட்ரா போட்டு வேறு ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லை மீட்டை கொத்துக்கறி மாதிரி வச்சு அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் நம்ம தான் சிந்திக்கணும், எப்படி வச்சு கொடுக்கலாம், நான் வெஜிடேரியன் என்ன பண்ணலான்னு. நம்மளுக்கு ஒரு சின்ன ரெசிபி காமிச்சாச்சு போதும், அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. பின்ன நம்ம அது எப்படிலாம் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு எப்படிலாம் சூட் ஆகுமோ அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு இப்படி தான் பிடிக்கும், சில பேருக்கு அப்படி தான் பிடிக்கும். அக்கார்டிங்லி அவங்கவுங்க தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஜென்ரலாக ஒரு ரெசிபி. இப்போ இது நல்லா வறுத்தெடுத்து நம்ம வைக்கிறோம்.
அதுக்கப்புறம் வந்து அடுத்தது நம்ம ப்ரெட்டில் எப்படி வைக்கிறதுன்னு அதை பார்க்கணும். அவ்வளோதான். இது வந்து இப்போ ஆல்ரெடி குக்கிங் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யாராவது ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்குறீங்கன்னா, இல்லை பேச்சுலர்ஸோ இல்லை பேச்சுலரேட்ஸோ யாராவது கற்றுக்குறீங்கன்னா ஓகே, ஃபார் யூ இட்ஸ் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எது கற்றுக்கோங்க. சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க வந்து இந்த ஐடியா வச்சு அவங்க முன்னாடி எடுத்து போடுவாங்க. they know how to do it. ஸோ கற்றுக்கோங்க, பண்ணுங்கள், ஒரு நாள் அசத்துங்க. புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோங்கிறது ஒரு இது இருக்கட்டும். வீட்டில் எதிர்பார்க்காத போது இட்லி தோசை எதிர்பார்க்குற அன்னைக்கு இதை பண்ணி அசத்துங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா உதிரியாக எப்படி கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா சுருள வறுத்துருக்கு. ஸோ இதுதான் ஃபில்லிங், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போக வேண்டியது தான். ஓகே, இப்போ பாருங்கள் 4 ப்ரெட் எடுத்து வச்சுக்கோம். ஒரு சாண்ட்விச்சுக்கு 2 ப்ரெட் தான் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ப்ரெட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ 4 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஓரெல்லாம் வெட்டலாம் வேண்டாம். தண்ணியை வந்து ஓரமாக அது ஈரம் பண்ணி வைங்க. ஏன்னா அப்போ தான் அது ஒட்டும், ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதுக்காக ஓரமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக, ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க, சொதுன்னு கொஞ்சம் ஊற்றுங்க. அது கொஞ்சம் ஈரம் வர மாதிரி பண்ணுங்கள். நடுவில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சைடில் மாற்றம்தான், 2 சைட்லேயும் கிடையாது. எந்த சைடு வந்து அந்த டோஸ்டரில் பட போகிறதோ அந்த சைடில் மாத்திரம் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது தீயாமல் அந்த டோஸ்டர் பிடிச்சிக்காமல் இருக்கும். அதுக்கு உள்ளே எங்கே ஃபில்லிங் வைக்க போகிறோமோ அங்கே எண்ணெய் போட தேவையில்லை. ஸோ அடுத்தது நம்ம எண்ணெய் தடவிக்க போகிறோம். எண்ணெய் 2, ஒன்று வந்து ப்ரெட்டு மேலே எண்ணெய் தடவுறோம், எண்ணெய் பட்டரோ எது வேணாலும். பட்டர் இருந்தால் பட்டர் தடவிக்கலாம், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆர் எண்ணெய் இஸ் ஃபைன். அது வந்து பேசிக் குக்கிங், அதுதான். நம்ம எண்ணெய் பட்டர் இல்லைன்னா இதை வச்சு தான் தடவிக்கணும். ஸோ இது தடவுங்க. இது வந்து 2 விஷயம் பண்ணும். ஒன்று அழகாக டோஸ்டாகி கலர் ஆகும். 2வது அந்த டோஸ்டரில் ஒட்டிக்காமல் நல்லா சுட்டு வரும். ஸோ அது 2 பர்பஸ்க்காக இந்த எண்ணெய் தடவுறது. இந்த எண்ணெய் தடவுறோம். இன்னொன்று வந்து டோஸ்டரில் ஒரு துணியை வச்சு இல்லை பேப்பரை வச்சு, டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம அந்த எண்ணெயை தடவிக்கிறோம். இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெயை ஏன் தடவுறோம்னா, அது நம்ம எப்படி தோசைக்கல்லில் திருப்பி க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் க்ரீஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதை ஒட்டிக்கும். இந்த சூடாக இப்போ எண்ணெய் எந்த பக்கம் போட்டுக்கோமோ அதை உள்ளுக்குள்ளே வைக்கணும். அதுதான் டோஸ்ட் பக்கம் வைக்கணும். இந்த உள் சைடில் வந்து எண்ணெய் தடவை தேவையில்லை. இதில் ஃபில்லிங் வைக்கிறோம். ஃபில்லிங் எப்பயுமே கொஞ்சம் தாராள மனசோட நல்லா வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வைக்க முடியும் அவ்வளோ வைக்கணும். ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங் வாயில் வரும்போது தான் யூ ஃபீல் ஹாப்பி ஆல்சோ. கொஞ்சம் தான் ஏமாந்த மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே இதில் மாத்திரம் கஞ்சத்தனமே கிடையாது. இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு அடுத்த ப்ரெட்டை வச்சு மூடணும். இந்த ப்ரெட்டை மூடும் போது எண்ணெய் இருக்க சைடு வந்து டோஸ்டர் பக்கம் போய் ஆகணும். ஸோ இப்படி மூடினா அது மேல் பக்கம் வந்து எண்ணெய் தடவின பக்கம் அது டோஸ்டர் அதில் படும். இந்த டோஸ்டர் முடியாச்சு. இது வந்து ஒரு ஹேண்ட் டோஸ்டர், தட் இஸ் இது மேனுவல் டோஸ்டர், நத்திங் டு டூ வித் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எக்ஸஸ் ப்ரெட்டெல்லாம் நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு எடுத்துறது ரொம்ப கரெக்டான விஷயம். ஏன்னா நெருப்பில் தான் சுட போகிறோம் கேஸ் மேலே. அப்போ அதெல்லாம் தீ பிடிச்சி கருகி தேவையில்லாத மெஸ் ஆகும். எடுத்துடலாம், அது பெட்டர். அப்பயும் பாருங்கள் பிடிக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா திருப்பி நம்ம திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படி 2 நிமிஷம் அப்படி 2 நிமிஷம் அப்படின்னு எப்போ வரைக்கும் ஆகிறதோ அப்போ வரைக்கும் திருப்பிகிட்டே இருப்போம். அப்போ திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தா ஒயிட்டாக இருக்கா, லைட் ப்ரௌனாக இருக்கா, கோல்டன் ப்ரௌனாக மாறுதான்னு பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு திருப்பி நம்ம அதை டைட்டாக பிடிச்சிட்டு அது வந்து காமிச்சிட்டே இருக்கணும். இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அந்த ஹூக்கு வந்து அதே பிடிச்சிக்கிட்டா நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிக்க அவசியம் இல்லை. ஆனால் அது லூஸ் ஆகிடுச்சின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம தான் பிடிச்சிக்கணும். பிடிச்சி அப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகும். ஸோ டோஸ்ட் ஆனதுக்கு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ ஆகும், அது மேலே ஆகாது. ஸோ அது 2 பக்கமும் டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அழகாக கோல்டன் ப்ரௌனாக டோஸ்ட் ஆகிருக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம எவ்வளோ பேருக்கு வீட்டில் 4 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு 2 பண்ண போகிறீங்களா, ஸோ 8 பண்ணி முடிச்சுருங்க. ஒரு பேக்கெட் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். 8 பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாட் கேஸில் வச்சுக்கிட்டு சாப்பிட எல்லோரும் சேர்த்து கூப்பிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு எல்லாருமா சேர்ந்து ஒரே சமயத்தில் சாப்பிடுங்க. ஏதாவது கதை பேசிட்டு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்னஸாக. ஏன்னா இந்த காலத்தில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இருக்கவே இருக்குது செல்ஃபோனு. நோபடி வாண்ட்ஸ் டு ஈவன் டாக். எல்லோரும் செல்ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணி எல்லோரும் உட்கார வைக்கணும். ஒரு ஏதாவது சாப்பாடு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் அது சாப்பிட்றதுக்குனாச்சும் வேறு வழி இல்லை, வருவாங்க கொஞ்ச நேரம் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க.
மனுஷங்களை மதிப்பு கொடுப்பாங்க, மனுஷங்களை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும், ஈவன் நம்மளும் தான், ஹஸ்பண்ட்ஸு, ஒய்ஃப்ஸு, சில்ட்ரன் எல்லாருமே ஆர் இன்டு ஒன்லி செல்ஃபோன் அண்ட் டிவிஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கேம்ஸ். ஸோ உட்காந்துட்டு நம்ம இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு, அண்டு நீங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது பண்ணால் அது இன்ஸ்டாகிராமில் உடனே போடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சர்க்கிள்லாம் அமுச்சு விடலாம். ஸோ இட்ஸ் ஆல் டுடே சோஷியல் மீடியா இஸ் த திங். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுது பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் அ ஸ்டேஜ். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு போய் அது சர்விங் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா முடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறிட்டு இருப்பாங்க டோஸ்ட். எலக்ட்ரிக் டோஸ்டரில் இந்த அளவுக்கு நல்லா வராது. அது என்ன ஆகும்னா அதில் ஃபில்லிங்ஸ் நிறைய வைக்க முடியாது, அது நடுவில் கட் பண்ணணும், அது ரொம்ப கிறிஸ்பாகிடும். அந்த க்ரீன் கலர் வந்தோன்னே அது ரொம்ப கிறிஸ்பாகிடும். இதில் அந்த மாதிரிலாம் வராது. நல்லா ஃபில்லிங் ஃபுல்லாக வைக்கலாம், நடுவில் கட் பண்ணாது. ஃபுல் சாண்ட்விச் அப்படியே சாப்பிட்லாம். நம்மளாக தான் கத்தி வச்சு வெட்டிக்கிற மாதிரி இருக்கும் டயகனலாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Pulpy Tamarind Channel. Please share, subscribe, like, comment and press the bell icon for notifications. Pulpy Tamarind wishes all viewers Happy New Year 2019.